இப்போ மனிதர்கள் எங்கு தோன்றியிருப்பார்கள்? அப்படின்னா எங்கு தோன்றியிருக்க முடியும்? கண்டிப்பா வந்து ஒரு பனி பிரதேசம் நம்மலாம் குரங்குகள் தான். குரங்குகள்லேருந்து தான் வந்தோம். இன்னைக்கும் நம்ம குரங்குகள் தான். மனிதர்களாக மாறியிருக்கோம்னா, முன்னாடி விலங்குகளாக இருந்தோம். இப்ப எது விலங்கு, எது மிருகங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மாமிசத்தை உண்றதெல்லாம் மிருகங்கள். தாவரங்களை உண்ணுவதெல்லாம் விலங்குகள். அப்போ முன்னாடி நம்ம விலங்குகளாக இருந்தோம். இன்றைக்கு நம்ம வந்து மனிதர்களாக மாறியிருக்கிறோம். மனிதர்களும் தாவர உண்ணிகள் தான். இப்போ பறவைகள்ல கூட தாவர உண்ணிகள் இருக்கு. மாமிச உண்ணிகள் இருக்கு. அனைத்து உண்ணிகள் இருக்கு பறவைகள்ல. பறவைகள்லேயும் தாவர உண்ணிகள் இருக்குது. அப்போ அந்த வகையில வந்து அ நாம வந்து யார் அப்படின்னா, நாம வந்து தாவர உண்ணிகள். ஏற்கனவே நம்ம விலங்குகளாக இருந்தோம். விலங்குகளாக இருந்த குரங்குகள் தான் நாம. நமக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு. இந்த காடுகளில் வாழும்போது உணவுச் சங்கிலியால் ஏற்பட்ட மரண பயத்தில நமக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அந்த மனம் என்கிற நோய் நமது உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மாற்றம் தான் அந்த மனித தோற்றம். அப்படி அப்படி இருக்கும்போது, அ மனிதர்கள் வந்து எங்க நம்ம வந்து மனிதர்கள் அப்படிங்கும்போது, நாம எங்க வாழ்ந்திருக்க முடியும்? நம்ம வந்து குரங்குகள் தான். இப்பவும் குரங்குகள் தான். குரங்குகள் ஆனா நம்ம மனிதர்கள். முன்னாடி விலங்குகளாக இருந்தோம். இப்ப நம்ம மனிதர்களாக மாறியிருக்கிறோம். ஆனா நம்ம குரங்கு தான். குரங்குகள் தான் விலங்குகளாக இருந்து மனம் என்கிற நோய் ஏற்பட்டதனால மனிதராக மாறியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது, மனிதர்கள் எங்கு தோன்றியிருப்பார்கள்? அப்படின்னா, எங்கு தோன்றியிருக்க முடியும்? கண்டிப்பா பனி பிரதேசங்கள்ல மனிதர்கள் தோன்றியிருக்க முடியாது. குரங்குகளான நாம, ஒரு பனி பிரதேசத்தில வாழ முடியாது. காடுகள்ல தான் நல்லா வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் எது? ரொம்ப சாதகமான சூழ்நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில இருக்கிற தட்பவெப்பநிலை இருக்குல்ல, மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு தட்பவெப்பநிலை. இது மனிதர்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம, ரொம்ப அச்சுறுத்தாத ஒரு தட்பவெப்பநிலை. அப்ப இங்கு தான் மனிதர்கள் தோன்றியிருக்க இது போன்ற அல்லது இங்கு அல்லது இது போன்ற ஒரு தட்பவெப்பநிலை எங்கு இருக்கிறதோ உலகத்துல, அங்கு தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்க முடியும். அப்ப இங்கே தான் மனிதர்கள் தோன்றியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலயும் மனிதர்கள் மனிதர்கள் தோன்றிய இடம் தமிழ்நாடு. அதுவும் அப்படிங்கிறது வந்து இப்போ மனிதர்கள் கண்டிப்பா பாலைவனத்தில தோன்றியிருக்க முடியும். பாலைவனத்தில எந்த எந்த ஒரு உயிரினமும் அங்க வாழ முடியாது. குரங்குகள் வந்து பாலைவனத்தில இருக்காது. காடுகள்ல தான் இருக்கும். காடுகளில் தான் வந்து ம உயிரினங்கள் வாழும். குரங்குகளும் வாழும். அப்ப நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பனி பிரதேசத்தில வாழ்ந்திருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பாலைவனத்தில வாழ்ந்திருக்க முடியாது. அப்படி அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு இடம். எந்த இடத்துல அவங்க வந்து இயல்பா வாழ முடியும்? சிரமம் இல்லாம போராடாம வாழ முடியும். இப்போ வந்து ஒரு வட இந்தியால போய் நீ ஒரு குரங்குகள் வாழ முடியுமா? நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம். கடுமையான பனி பிரதேசம் அது. வட இந்தியா கூட. பனி பிரதேசம் பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். ரொம்ப குளிர் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல நம்மளால வந்து ஒரு இன்னைக்கு தான் நம்ம ஆடை அணிகிறோம். ஆடையே இல்லாம வாழ்ந்தது தான் நம்ம குரங்கு அப்படிங்கும்போது, குரங்குகளான நாம ஆடை அணியாமல் தான் வாழ்ந்தோம். ஆடை அணியாமல் உங்களால் எங்கு வாழ முடியும் எளிதாக? அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல தான் நாம தோன்றியிருக்க முடியும். குரங்குகளா இருக்கும்போது நம்ம இப்பவும் குரங்கு தான். அப்போ குரங்குகள் விலங்குகளாக இருக்கும்போது நம்ம ஆடை அணிந்திருக்க மாட்டோம். நிர்வாணமாக தான் வாழ்ந்திருப்போம். அப்படின்னா, நிர்வாணமாக உங்களால் எங்கு வாழ முடியும்? அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பயங்கரமா இந்த வட இந்தியாவுலலாம் வாழவே முடியாது. அவ்வளோ குளிர் அடிக்கும். கண்டிப்பா அப்ப அங்க மனிதர்கள் தோன்றியிருக்க முடியாது. இப்ப நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாட்கள் நம்ம சிரமம் இல்லாம வாழலாம். கடுமையான குளிர் வந்து வருடத்தில் ஓரிரு மாதம் தான் வருது. மத்த நாட்கள்லாம் நல்ல கதகதப்பான வெப்பநிலை. சாதகமான அப்ப இங்க தான் வந்து குரங்குகள் மனிதர்களாகிய நம்முடைய இனம் இங்கு தான் தோன்றியிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காஷ்மீர்ல மனிதர்கள் தோன்றியிருக்க முடியாது. அது பயங்கரமான பனி பிரதேசம். அது காஷ்மீர்லயா சரி, அப்புறம் வந்து வட இந்தியாவில சரி, அல்லது ஒரு பாலைவனத்தில சரி, அல்லது ஐரோப்பா, ரஷ்யா போன்ற பனி பிரதேசத்திலேயே மனிதர்கள் தோன்றியிருக்க முடியாது. ஆடைகள் இல்லாம அங்களால வாழவே முடியாது. ஆடைகள் இருந்தா தான் அங்கலாம் வாழ முடியும். வெறும் நிர்வாணமெல்லாம் அங்க எங்கு வாழ முடியுமோ, நிர்வாணம் இல்லாமல் நிர்வாணமாக எங்கு எளிதாக வாழ முடியுமோ, அங்கு தான் மனித இனம் தோன்றியிருக்க முடியும் என்பது அது ஒரு கருத்து. அதற்கு ஏற்ற இடம் எது அப்டின்னா, கண்டிப்பா தமிழ்நாடு அதற்கு பொருந்துகிறது. தமிழ்நாடு அதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. அப்ப அங்கு தோன்றியிருப்பதாக சொல்கிறார்கள். மனிதனம் இங்கு தான் தோன்றியிருப்பதாக சொல்கிறார்கள் என்றால், அப்ப அத நம்ம அந்த பாயிண்டையும் நம்ம அதில ஏத்துக்கணும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு.
அதுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது.